இவங்க வந்து இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ஜப்பானில் தயாரிக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து இங்கே இருக்கிறத விட சீப்பாக இருக்குனாக்கா பண்டமாற்று முறை போல் அங்கிருந்து இங்கே வாங்கி அதையும் கொடுக்குறாங்க. அதாவது நியூ கோகோ அவங்களுடைய ஓன் ஸ்டோர்ஸை வந்து ஆரம்பிக்கிறது இந்தியாவில். அப்புறம் வந்து டெக்னாலஜியில் வந்து முதலீடு செய்ய போகிறாங்க. கடந்த 3 வருடங்களாக 23, 24, 25 இது பார்த்தோம்னா அவங்களுடைய ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா 37,880.28 மில்லியன், தென் 54,277 மில்லியன், 66,525 மில்லியனாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து அதனுடைய விலை சந்தை விலையை விட 111 ரூபாய் கூட இருக்கிறது. கிட்டத்தட்ட 27.61% பிரீமியம்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இவங்க வந்து இந்தியாவை தவிர வேற எங்கேயாவது இருக்காங்களா? எஸ், வெளிநாட்டிலே இருக்காங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னாக்க ஜப்பான், சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட்லையும் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட $17.2 பில்லியன் அந்த அமௌண்ட்டை பை 2030 அவங்க வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. வணக்கம் நேர்களே. ஐபிஓ மேனியா இன் இந்தியா நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்தது அக்டோபர் 31 அன்று லென்ஸ்கார்ட் சொல்யூஷன்ஸ் ஐபிஓ வர இருக்கிறது. இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7,278 கோடி ரூபாய்க்கு வராங்க. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தோம்னா 382 402 ரூபாய். ஸோ இந்த இஷ்யூவை பற்றி சில விஷயத்த ஒரு கீ இன்புட், அதாவது ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிமோ செபியில் அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேருந்து இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்களை பற்றி தான் நாம் கூற இருக்கிறோம். ஸோ இந்த ஐபிஓ வந்து அக்டோபர் 30 ஓப்பன் ஆகி நவம்பர் 4 அன்னைக்கு முடிவடைகிறது இன்வெஸ்டர்ஸுக்கு. மெயினாக 2,150 கோடி ரூபாய் வந்து ஆஃபர் ஃபார் சேல்லையும் வருது. அதாவது 12.7 crore ஷேர்ஸ் மீறி தான் அவங்க வந்து ஐபிஓவில் வராங்க. ஆஃபர் ஃபார் சேல்னா என்ன சார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றே கேள்வி வரும். ஆஃபர் ஃபார் சேல்ங்கிறது ஆல்ரெடி அந்த கம்பெனியை வந்து பிரைவேட் லிமிடெட் இருக்கும்பொழுது வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து விற்கிறாங்க. மீதி உள்ளது தான் ஐபிஓவில் வராங்க. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 2,150 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ மீதி தான் வந்து இந்த ஐபிஓ. ஸோ ஓகே, இந்த ஐபிஓவோட நோக்கம் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு ஐபிஓனா அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதனுடைய ஐபிஓட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, புதிதாக வரக்கூடிய பணத்தினை, அதாவது அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிம்பாங்க. அதாவது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது நியூ கோகோ அவங்களுடைய ஓன் ஸ்டோர்ஸை வந்து ஆரம்பிக்கிறது இந்தியாவில். அப்புறம் வந்து டெக்னாலஜியில் வந்து முதலீடு செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் கிளவுடு டெக்னாலஜி இருக்குல்லையா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் பண்ணுறாங்க. தென் அவங்களுடைய பிராண்டை வந்து ஃபர்தராக மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இன்ஆர்கானிக்காக எப்படிலாம் வந்து அக்விசிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு தான் இந்த மொத்த அமௌண்ட்டும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இப்போ அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 3 வருடங்களாக 23, 24, 25 இது பார்த்தோம்னா அவங்களுடைய ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா 37,880.28 மில்லியன், தென் 54,277 மில்லியன், 66,525 மில்லியனாக இருக்கிறது ரெஸ்பெக்டிவ் பீரியட். ஸோ இதில் க்ரோத் பார்த்தோம்னா 2025 22% க்ரோத் இருக்கு. 2024, 2025 43.29% வந்து 2024, 23 ஏன்னா அந்த 2 ஃபைனான்ஷியல் இருவதில் எல்லாம் மாறி மாறி வரும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த வருடம் தான் பார்த்தோம்னா 2025 ஒரு 297 crores வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதுக்கு முதல் வருடம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். அதுக்கு முதல் வருடம் 63.75 crores. ஸோ அதனால இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ லேட்டஸ்ட் ரெட்ஸீர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ லேட்டஸ்டாக வந்து ரிப்போர்ட்டு, அதில் பார்த்தோம்னா இவங்க வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய ஐ கிளாஸஸை வந்து விற்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை 2025 பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு ரீட்டைலரில். அதுமாரி இவங்க வந்து இந்தியாவை தவிர வேற எங்கேயாவது இருக்காங்களா? எஸ், வெளிநாட்டிலே இருக்காங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னாக்க ஜப்பான், சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட்லையும் இருக்காங்க. இவங்க இன்னொரு என்ன வேலை பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ஜப்பானில் தயாரிக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து இங்கே இருக்கிறத விட சீப்பாக இருக்குனாக்கா பண்டமாற்று முறை போல்
அங்கிருந்து இங்கே வாங்கி அதையும் கொடுக்குறாங்க. அதனால ஒரு பெட்டர் ரேட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சந்தைகளிலே வந்து அந்த போட்டியை வலுவாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இந்தியாவை பொறுத்தவரை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 415 சிட்டியில் அவங்களுடைய கடை இருக்குங்க. ஆஸ் ஆஃப் 30th ஜூன் பார்த்தோம்னா 2137 ஸ்டோர்ஸ் 415 சிட்டிஸில் இருக்கு. ஃப்ரம் ஸ்ரீநகர் டு திருவனந்தபுரம், அதுமாரி புச் டு தன்சூரியா, ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கு. அதுமாரி 669 கடைகள் 145 கண்ட்ரி அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்க 1152 நியூ ஸ்டோர்ஸ் வந்து இப்போ குளோபலா அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கடந்த ஒரு 3 மாதத்துல. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லாம் இது மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் பெருசா இருக்கிறதுனால வியாபாரம் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இந்த இண்டஸ்ட்ரி அவுட்லுக் எப்படி இருக்கு? இவங்களோட யார் யாரெல்லாம் காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னாக்க டைட்டன் இருக்காங்க. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னாக்க எஸ்எல்ஆர்னு ஒரு கம்பெனி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. பட் இது வந்து என்னன்னா இந்தியாவில் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்டா ஒரு க்ரோயிங் ரீட்டைல் மார்க்கெட்னு சொல்லலாம். இது மெயினா வந்து ரைசிங் ஒரு டிஸ்போசபிள் இன்கமும் அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மொபைல், லேப்டாப்பு, டெஸ்க்டாப்லாம் பார்க்குறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலேருந்து கண்ணாடிங்கிறது வந்து ஒரு நெசசிட்டி ஆகிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதனால அதை வைத்து பார்க்கும் பொழுது இவங்களுடைய ஐவேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்க 13% ஆன் சிஏஜிஆர், அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் growth இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட $17.2 பில்லியன் அந்த அமௌண்ட்டை பை 2030 அவங்க வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓல என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பார்க்க வேண்டியது இந்த ரா மெட்டீரியல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்குதுங்க இங்கே. என்னன்னு பார்த்தோம்னா இந்த அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லேயே சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னாக்க ரா மெட்டீரியல் காஸ்ட் தான் 25%. அதில் ஏதாவது டிலே ஆச்சுன்னா அதனுடைய விலை வந்து கூட போகும். அப்படி இருக்கும் பொழுது ஸோ ரிடக்ஷன் ஆஃப் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல் வந்ததுன்னு வச்சுங்களேன், ஸோ அவங்களால வந்து இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை மீட் பண்ணுவது கஷ்டமாக இருக்கக்கூடும். மேலும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அடிஷ்னலாக டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் குர்காவம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ஒரு ரிக்வஸ்டட் லென்ஸ்கார்ட் டு சர்டன் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸை கேட்டிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால இது வந்து ரெகுலேட்டரி இல்லையான்னு நம்மளால இது சொல்ல முடியாது. அப்புறம் இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓனுடைய இது யாரு வந்து புரோக்கர்ஸ் அண்ட் ரன்னிங் லீட் மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நோட்டபிள் பீப்புள் லைக் கோட்டக் மஹேந்திரா இருக்காங்க, தென் மோர்கன் ஸ்டான்லி இருக்காங்க, தென் அவெண்டஸ் கேபிட்டல், தென் சிட்டி குரூப், குளோபல் மார்க்கெட்ஸ் இந்தியா, தென் ஆக்சிஸ் கேபிட்டல், தென் இன்டென்சிவ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இவங்கெல்லாம் புக் ரன்னிங் லீட் மேனேஜர்ஸாக இந்த ஐபிஓல இருக்காங்க. ஓகே, இந்த ஐபிஓல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னாக்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிரே மார்க்கெட், ஜிஎம்பின்னு சொல்லுவோம். இந்த கிரே மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதனுடைய விலை சந்தை விலையை விட 111 ரூபாய் கூட இருக்கிறது. கிட்டத்தட்ட 27.61% பிரீமியம்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஷார்ட் டேர்மா, லாங் டேர்மா, மிட் டேர்மாங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு நீங்களே ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு முதலீடு செய்தீங்கன்னா உங்க முதலீடுக்கு ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். மேலும் ஐபிஓக்கு வந்து முதலே நாங்கள் வந்து போன டைமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடும். கிரே மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கிரே மார்க்கெட்னாக்க மார்க்கெட்ல லிஸ்டிங் வரத்துக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட்ல வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, பிரைவேட்ல, அது பிரைவேட்டா இருக்கும்போது வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இந்த ரேட்னா கொடுக்குறேன். இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஓடிசி கவுண்டர்னுவாங்க, ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவோம் ஓடிசி. அதாவது என்னன்னா ஒருத்தர் வாங்குறாரு, ஒருத்தர் விற்கிறாரு. ஸோ இதுல வந்து டைரக்டா 2 பேரும் வந்து கன்ஃபார்ம்டு கமிட்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வராது, அவுட் சைடு பர்வியூ ஆஃப் த எக்ஸ்சேஞ்சில் வருது. அது வந்து இந்திய தினம் நிலவுறது வந்து இது பாம்பேல வந்து நிர்ணயிக்கிறது தான். பாம்பேல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்றது கிடைக்கல அப்படிங்கிறவங்க இதை மாதிரி கிரே மார்க்கெட்ல வாங்குவாங்க. இதுல வந்து ஆன்டிசிபேஷனா என்ன பண்ணுவாங்க, நிறைய ஷேரை போட்டுட்டு நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிரே மார்க்கெட்ல சில பேர் விற்பாங்க. இதுதான் வந்து ஓவராலா கிரே மார்க்கெட்ல நடக்கிறது. இது வந்து ஓப்பன் ஆகி ஒரு 1 or 2 days சொல்லி நிற்கும். லாஸ்ட் டே அன்னைக்கு கிரே மார்க்கெட் கம்ப்ளீட்டா வந்து 0 ஆயிடும். அதில் வந்து யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க.
நன்றி, வணக்கம்.